திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் ஐப்பசி மாதம் 21ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 நவம்பர் மாதம் 7ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம், பேச்சினில் ஒரு முதிர்ச்சி இருக்கும், அனுபவம் இருக்கும். இது உங்கள் பேச்சில் தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும். உங்கள் பேச்சினால் அனைவரும் கவரப்படுவார்கள். நீங்கள் நினைத்ததை எல்லாம் என்று சொல்லி சொல்லி செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் ஆதாயம் அனுகூலம் உண்டாகும். வண்டி வாகன வசதிகள் பெருகும், வசதி வாய்ப்புகள் பெருகும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆளுமைத்தன்மை, நிர்வாக திறமையை திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். பெண்களால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். சகோதர நண்பர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே என்பது அது உங்களுக்கு சுமையாக இல்லாமல் சுகமாகவே இருக்கும். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் ஆளுமைத்தன்மை அதிகமாக இருந்தாலும் அது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் அனுகூலத்தையும் தரும் என்பதால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். ரிஷபம், சுய சிந்தனை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினரால் செலவுகள் ஏற்படும். குழந்தைகளின் முயற்சிக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று வெற்றிகள் பெறுவீர்கள். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். வேலையில் அழுத்தங்கள் கூடினாலும் நிர்வாகத் திறமையால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். நிர்வாகத்திறமை, ஆளுமைத்தன்மையை நீங்கள் நண்பர்கள், சகோதரர் மூலம் சரி செய்து கொள்வீர்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் லாப வருமானம் அதிகரித்து அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமிப்புகள் செய்வீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வாக்குவாதத்தை தவிர்த்தால் அவர் உங்களிடம் நண்பர்கள் போல் பழகுவார்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். மிதுனம், உங்கள் பேச்சில் ஒரு அனுபவம் முதிர்ச்சியும் தென்படும். தேவையில்லாத அலைச்சல்களையும் கால விரயங்களையும் செய்ய நேரிடும். தேவையற்ற சிந்தனையை தவிர்த்தால் மனம் ஒரு நிலை பெற்று நிற்கும். குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சை கேட்பார்கள். சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசு விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதரர் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதிர்ஷ்டமான திட்டமிட்ட பயணங்கள் எல்லாம் வெற்றி பெறும். தொழிலில் உங்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும். சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்கள் சொல் பேட்டு கேட்பதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகம், இன்று தொட்டதெல்லாம் தொடங்கும் நாள். நீங்கள் செய்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக போகிறது. வெற்றி மட்டும் இல்லாமல் பொருளாதாரமும் நன்றாக இருக்கப் போகிறது. ஆகவே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து சேரும். அதையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். உறவினர்கள் ஆளுமைத்தன்மை அதிகரித்து காணப்படுவதால் நீங்கள் அவர்கள் உங்களுடைய விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். சகோதரர் நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் தவிர்ப்பது நல்லது. தொழிலில் நீங்கள் அதிர்ஷ்டகரமாக நல்ல விஷயங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். சிம்மம், தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலை மாற்றம் செய்யக்கூடிய சிந்தனைகள் மேலோங்கும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் உங்கள் நிர்வாக திறமையால் வெற்றி பெறும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வதில் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உறவினர்கள் நண்பர்களிடம் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் சில எதிர்ப்புகள், பிரச்சனைகள், விமர்சனங்கள் எல்லாம் வரும். அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றிகரமாக
முன்னேறுவீர்கள். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை விரயங்களை சந்திக்க நேரிடும். தேவையற்ற செலவுகளை குறைத்தாலே அது ஒரு உபரி வருமானமாக இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களை வித்தியாசமான முறையில் உங்களை மகிழ்விப்பார்கள். கன்னி, உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கின்ற காரியங்கள், செய்கின்ற முயற்சிகள், செய்யக்கூடிய மாற்றங்கள் எது எடுத்தாலும் இன்று வெற்றி பெறப் போகிறது. வெற்றி மட்டும் இல்லாமல் வருமானமும் லாபமும் அதிகரிக்கப் போகிறது. பொருளாதார வளர்ச்சி ஓஹோன்னு இருக்க போகுது. அதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் மனம் விரக்தி அடைவதை தவிர்க்கலாம். உங்கள் பேச்சில் அதிகாரத்தையும் கண்டிப்பையும் குறைத்தால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். சகோதர நண்பர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். அதிர்ஷ்டம் கை கொடுப்பதால் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதர ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் பழைய விஷயங்களை பேசி மலரும் நினைவுகளாக இந்த நாளை நீங்கள் கடந்து செல்வீர்கள். துலாம், தொழிலில் எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்ப்புகள், விமர்சனங்கள் எல்லாம் வரும். அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து தான் ஆக வேண்டும். அதனால் உங்கள் வேலையில் அழுத்தங்கள் ஏற்படும், எதிர்ப்புகள் ஏற்படும். அதையும் நீங்கள் சமாளித்து தான் ஆக வேண்டும். நீங்கள் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் என்று. குழந்தைகள் விஷயத்தில் அவர்கள் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். குடும்பத்தில் அதிகாரப்போக்கை தவிர்த்தால் என்று நீங்கள் அல்லது வாக்குவாதத்தை தவிர்த்தால் என்று உங்கள் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் சொல்படி கேச்சு நடப்பார்கள். விரும்பிய பயணங்கள் வெற்றியை தரும். நேர்மறை சிந்தனைகள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழிவகுக்கும். குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் எங்களுக்கு இனிய நாள். விருச்சிகம், தெளிவான திட்டங்களோடு உங்கள் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் பொழுது பொருளாதார வளர்ச்சி உங்களை நன்றாக இருக்கும். குழந்தைகள் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து வரலாற்று சாதனைகளை புரிவீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் மனம் போல் நடந்து கொள்வதால் என்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். அரசு விஷயங்கள், அரசியலங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் அவற்றை இன்று தவிர்ப்பது நல்லது. தனுசு, தொழில் சில மாற்றங்களை செய்ய நினைப்பீர்கள். அதனால் எதிர்ப்புகள், பிரச்சனைகள், விமர்சனங்கள் வரும். வேலையில் அழுத்தங்கள் வரும். வேலைப்பளு கூடும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கருத்து வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும். திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றியை கொடுக்கும். தொழில் சார்ந்த, அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். நண்பர்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் சில அலைச்சல்களை மேற்கொள்ள நேரிடும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகரம், நீங்கள் விரும்பிய மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். விரும்பிய காரியங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். திட்டமிட்ட காரியங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். என்று நீங்கள் எது செய்தாலும் வெற்றியாகவே இருக்கும். வெற்றி மட்டும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சியும் நன்றாக இருக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக நினைத்த முயற்சிகள் எல்லாம் என்று வெற்றி பெறும். நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். வெற்றி வெற்றி என்பதை உங்கள் ஒரு பதிவாக இன்று உங்களிடம் காணப்படுகிறது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். தொழில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியோடு உங்களை அடங்குவதால் உங்களுக்கு இன்று நாள் இனிய நாளாக இருக்கும். கும்பம், திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். வேலையில் அழுத்தங்கள் கூடினாலும் அதையெல்லாம் திட்டமிட்டு உங்கள் திறமையால் வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. வேலையில் அழுத்தங்கள் கூடினாலும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருப்பதால் அது உங்களுக்கு சுமையாக இல்லாமல் சுகமாகவே இருக்கும். புதிய புதிய வித்தைகளை கற்று அதை பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்துவீர்கள். வண்டி வாகன மாற்ற சிந்தனை ஓங்கும். வீடு மனை வாங்க சிந்தனை ஓங்கும்.
குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் அதிர்ஷ்டங்களால் வெற்றி பெறுவீர்கள். சகோதர நண்பர்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். பயணங்கள் வெற்றியை தரும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மீனம், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை சிந்திப்பீர்கள், அதை செயல்படுத்த முடிப்பீர்கள். அதனால் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் அதிர்ஷ்டகரமாக வெற்றிகள் பெறுவீர்கள். சகோதரர்கள் செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலை தரும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் விருப்பத்தை குழந்தைகள் நிறைவேற்றுவார்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு துரிதமாக காரியங்களை செய்வதற்கும், நண்பர்கள் போல் அவருடைய அணுகுமுறை உங்களுக்கு இந்த நாளை இனிய நாளாய் கொண்டு செல்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம் போன்ற ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். இதுபோல் இந்த வீடியோக்கள் உங்கள் முகப்பு திரையில் தேடாமலே வந்து சேர்வதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை தட்டுங்க. வீடியோவை மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.